விமான நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை வந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஏர்போர்ட்லேருந்து தான் இது வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கான டைமை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற 12/10/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 9:30லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அலோடு பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா www.ai-airport அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து 3 டாட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைனில் வந்து ஹோமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கேரியர்ஸுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டுன்றது வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப், அதாவது பேசஞ்சர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த 28/9/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கு இது வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் பேசஞ்சர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிபிஐக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மினலில் தான் வேலை இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன்லேயும் அண்ட் மினிஸ்ட்ரி ஏவியேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாபு அப்படின்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இன்க்ளூடிங் ரம்ப் ஆர் பேசஞ்சர் பேக்கேஜ் அண்டு கேரேஜ் ஹேண்டிலிங், இந்த கேபின் கிளீனிங், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓவரால் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82+ ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ சர்வீஸ் வந்து லிமிட்டட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது பேசஞ்சர் சர்வீஸ் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஹேண்டலிங், அதாவது டெர்மினல் கிரவுண்ட் ஹேண்டலிங் ரேம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் பேக்கிங் செக்கிங், இந்த மாதிரி டிக்கெட் செக் பண்ணுறது, டிக்கெட் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி தர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் இருக்கும். அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அண்டு இந்த லக்கேஜ், இந்த மாதிரி லோடிங் அண்ட் அன்லோடிங், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதுவும் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஏர் போர்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் விஐபி கெஸ்ட் ஹேண்டிலிங் அண்டு ஷிஃப்ட்டு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டும் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டே ஷிஃப்ட்டும் இருக்கும் அண்ட் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியாக தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 6 டேஸ் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே ஷிஃப்ட்டு இருக்கும், ஈவினிங் இருக்கும் அண்ட் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் சர்வீஸ் லிமிட்டில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஹெச்ஆர்ஓ நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி இவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடியில் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மெயில் ஐடியில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களே கால் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரம்ப் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரம்ப் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் +2 இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் யூட்டிலிட்டி இந்த 3 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5/10/2024 அன்றைக்கி வந்து 9லேருந்து 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அண்டு ஹேண்டி உமன் ஹேண்டி மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 201 வேகன்சி இருக்குது. 7/10/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 208 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயிலு ஃபீமேலு 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸடாக இருக்குமா இல்லையா அப்படின்றத இவங்க வந்து கிளியராக சொல்லலை. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 3 இயர் வந்து ஃபிக்ஸட், அதாவது ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயர் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஐடிஐ படிச்சுட்டு அண்டு டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். உங்களுக்கு 24,960 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 28 வயசு வரைக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு வேலிடான உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 3 இயராவது நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதில் இன்டர்வியூ அதாவது பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு யூட்டிலிட்டி அதாவது ஏஜ் லிமிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்குற மாதிரி தான் 28 வயசு வரைக்கும் அண்டு ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து 26,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 10th படித்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, 10th படித்தவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யூட்டிலிட்டி அண்ட் ரம்ப் டிரைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ காய்ஸ் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். 10th படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.